கொஞ்சம் பக்கத்துல வர சொல்லி நாங்க வந்தோம். ஆனா அவர் வந்தது 4க்கு மேலதான் வந்தாரு. உள்ள போன உடனே அவர் சொன்ன வார்த்தை, நாங்க வந்து மக்கள் பிரதிநிதி, மக்களுக்காக பாடுபடுறோம், நாங்க வந்து வேற ஆளுக்கு இல்ல. அவர் உள்ள போனோம், நான் கலெக்டர் மீட்டிங் இருக்கு 5 மணிக்கு, அதனால நீங்க எதா இருந்தாலும் ஸ்பீடா சொல்லுங்க, போங்க வாங்கன்னு. அப்படி அது வந்து ஒரு கவுன்சிலரை மதிக்க கூட இல்ல, அவர் உட்கார வைக்க கூட இல்ல, சீட்ல கூட எங்களை உட்கார வைக்கல. இதுக்கு முன்னாடி கமிஷனர் பூரா பிரஸ் அலோவ் பண்ணுவாங்க, இது பிரஸ் அலோவ் பண்ணுங்க சார், கமிஷனர் எல்லா கமிஷனரும் அலோவ் பண்றாங்கன்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்ல இல்ல அலோவ்லாம் பண்ண முடியான்றாரு. ரைட்டு, நாங்க மக்கள் பிரதிநிதி, மத்தியான நேரம் இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்தோம். அப்ப எங்களெல்லாம் அவருக்கு மனுஷனா தெரியல. அவர் கலெக்டர் மீட்டிங் போனோம் 4:30க்கெல்லாம், 5 o'clock போனோம். நீங்க சீக்கிரம் ஒரு அவசர கதியில எங்களை கூப்பிட்டு எங்களை உட்கார வைக்க கூட கிடையாது. என்னங்க, யாரையுமே உட்கார வைக்க ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப முதல் நாளே நாங்க வந்து அவர்கிட்ட உள்ள வர்றதை எங்களுக்கு இவர் எப்படி எங்க கூட கோஆபரேட் பண்ணுவாருன்றது எங்களுக்கு தெரியல, உண்மையிலே தெரியல எங்களுக்கு. ரெண்டாவது, உங்களோட கோரிக்கை மனு என்ன சொல்லிடுறேன். நாங்க வந்து அந்த வழக்கு வந்து உங்களுக்கு தெரியும், வரி ஏய்ப்பு ஊழல் வழக்கு இன்னைக்கு 58வது ஐட்டமா இன்னைக்கு ஹைகோர்ட்ல வருது. இந்த நாங்க போட்ட வழக்கு, இந்த ஊழல் வழக்கு வந்து 6 மாசமா வரல. அந்த 6 மாசமா வராத இன்னைக்கு நாங்க லிஸ்ட்ல கொண்டு வந்து இன்னைக்கு இன்னொரு அரை மணி நேரத்துல ரீச் ஆயிரும் எங்களுக்கு சொல்லுவாங்க. எங்க அட்வொகேட் பூரா ஆஜராகிறாங்க. இதுல என்னன்னா, அந்த வழக்குல எங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. போன சர்க்கார் வந்து திமுக மேயர், மண்டல தலைவர், நிலைக்குழு தலைவர், எக்ஸ் மேயர், எக்ஸ் மண்டல தலைவர், இவங்களெல்லாம் காப்பாற்றும் நோக்கத்துலதான் அந்த விசாரணை இருந்திருக்கு. அதனால இந்த விசாரணையை வந்து ஃபேரா இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க டிஐஜி பார்த்து சொல்லியிருக்கோம், இங்கேயும் கமிஷனரை பார்த்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்க என்னதான் போலீஸ் விசாரிச்சாலும் கார்பரேஷன்ல இருந்து தான் எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறாங்க, அதை நீங்க செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, 100 வார்டுல உங்களுக்கு தெரியும் முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம்னு வருது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ப்ளூ கலர் பைப் தண்ணி வந்து பஸ்ட் ஆகி தண்ணியே வரல, அதை அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். இதுல முல்லை பெரியார் தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு 8 டேங்க் வந்து வைகை டேம் தண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த வைகை டேம் தண்ணி வந்து டயரி ஆகுது, கால்ரா வருது. வைகை டேம்ல தண்ணியே இல்ல. அந்த தண்ணியே இல்லாதத முல்லை பெரியாருக்கு தான் 100 வார்டுக்கு அக்ரிமெண்ட். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 வார்டுல வந்து முழுக்க வைகை டேம் தண்ணி வருது. வைகை டேம் தண்ணி வருது. அந்த வைகை டேம் தண்ணி கோடை காலத்துல இல்ல. 10 நாளாவே ஒரு 20 வார்டுல எங்களுக்கு தண்ணியே இல்ல. என் வார்டுல எக்ஸ்பெஷலி என் வார்டு, கோச்சடை, நிறைய வார்டுகள்ல தண்ணியே வரல. அதையும் இப்ப அவர்கிட்ட சொல்லி இருக்கிறோம். அப்போ ஒரு 20 வார்டுல ஏமாற்று வேலை நடந்திருக்கு. முல்லை பெரியார் தண்ணின்னு சொல்லிட்டு வைகை டேம் தண்ணியை கொடுக்குறாங்க. வைகை டேம் தண்ணி ஃபெயிலியர் பண்ணுது. அதை பத்தி இன்னைக்கு கொடுத்துருக்கோம் 100 வார்டுக்கு. அதுக்கப்புறம் பம்பிங் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப அவர் அங்கதான் போயிட்டு வந்தாராம் வெள்ளைக்கல்ல நம்மளோட அவ்வளவு சவுத்துல இருக்க தண்ணி 60 MLT கழிவுநீர் போற இடத்துல 22ல இருந்து 25 MLT தான் போகுது. கிட்டத்தட்ட 35 MLT தண்ணி பூரா கீழே போகுது கால்வாயில் நம்ம இதுல. அதுதான் குடி நீர்ல கலந்து நம்மளுக்கு எல்லாம் டயேரியா, காலரா வருது. அதை தயவுசெய்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். அடுத்து உங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம தெருவுல பூரா மழைநீர் வடிகால் இருக்கும், சின்ன சின்ன வாய்க்கா. 4 வருஷமா நம்ம அதிமுக சார்பா நாங்க குரல் கொடுத்துக்கிட்டு தூர் வாருங்க. அவங்க இது வரைக்கும் தூர் வாரல, அதை தூர் வார சொல்லியிருக்கோம். ஏன்னா மழை காலம் வரப்போகுது, அதை தூர் வாரணும்னு சொல்லியிருக்கோம். அது போக 16 பிரதான கால்வாய் சுற்றி உங்களுக்கு தெரியும், சிந்தாமணி கால்வாய், எல்லாம் திருதுமால் நதி கால்வாய், எல்லா கால்வாயிலுமே தூர் வாரவே இல்லை. அதை இங்க தயவுசெய்து பண்ணணும்னு சொல்லி நாங்க அவர்கிட்ட கேட்டிருக்கோம். அவர் எல்லாமே நான் பார்த்துட்டு எனக்கு வந்து இது இருக்கு, கலெக்டர் மீட்டிங் இருக்கு, வேற எது இருக்கான்னு சொல்லி எங்களை வந்து ஒரு வாத்தியார் வந்து பசங்களை வந்து பேசுற மாதிரி இருந்துச்சு தோரணை. உண்மையிலே நான் கண்டிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வந்து இந்த கமிஷனரோட முதல் சந்திப்பே ரொம்ப இதா இருக்கு. யாரையுமே அவரு ஒரு உட்கார கூட சொல்லல எங்களை. அது வருத்தம். எங்களை உட்கார சொல்றாங்க, அதுக்கு மக்களுக்காக நாங்க அதை ஏத்துக்கிறோம். பட் கொடுத்த கோரிக்கை, அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கின டைமுக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கணும். எங்களுக்கு அவர் என்டர்டைன் பண்ணணும்ல. அப்புறம் இப்படிப்பட்ட கமிஷனர் வந்து எப்படி கடைசி வரைக்கும் எங்க கூட ஒத்துழைப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. இது போக இந்த வழக்கு உங்களுக்கு நான் திருப்பி இருக்கிற இந்த வரி ஏய்ப்பு வழக்கு வந்து ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. இது பாராபட்சமா இருக்கு. அதனால ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி முதல்வருக்கே நாங்க போன கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பாக முதல்வரும் கண்டிப்பாக இதை வந்து
நல்லபடியா எடுத்து இதை வந்து உண்மையான குற்றவாளி எந்த உயரத்துல இருந்தாலும் அவங்க சட்டத்துக்கு முன் கொண்டு வரணும். இழந்த நிதியை மீட்டு எடுத்து கார்பரேஷனை காப்பாற்றணும். இந்த வரி வசூல் முறைகேட்டுல திமுக சர்க்கார் வந்து அந்த திமுக காரங்களை காப்பாத்துச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. தற்போது இருக்கக்கூடிய இந்த விஜயோட சர்க்கார் அந்த குற்றம் செஞ்சவங்களா அந்த ஊழல் செஞ்சவங்களா உரிய நடவடிக்கை எடுக்கும் நம்பிக்கை இருக்கா? தற்போது இருக்கக்கூடிய கமிஷனரோட செயல்பாடு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? சார், இது புது சர்க்கார் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இவங்க நியாயமா செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை நம்புறோம். கண்டிப்பாக இது ஒரு உண்மையான குற்றவாளி எந்த உயரத்துல இருந்தாலும் அவங்களை கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் போன தடவை நாங்க முதல்வருக்கு உங்க மூலியமா வேண்டுகோள் விட்டுருக்கோம். கண்டிப்பா அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கார்பரேஷன்ல இவ்வளவு இது சொல்றீங்க பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி, ஆனா எம்எல்ஏக்கள்லாம் ஸ்பாட் விசிட் ஆய்வெல்லாம் பண்றாங்க. அது எதுவும் எதிரொலிக்கலையா? அது சரியா? இப்ப சார், கார்பரேஷன்ல நீங்க கேட்டுங்களேன், ஜனாதிபதியா இருக்கட்டும், பிரதமர் மந்திரியா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், இந்த பிரதிநிதியை காட்டிலும் ரொம்ப 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 உயர்ந்த பிரதிநிதி உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதி தான். அவங்கதான் 1 to 1 மக்களோட இருக்கிறவங்க. அவங்கதான் இவங்கெல்லாம் அப்படியே 3வது 4வது மாதிரி தான் இருக்கிறவங்க. அந்த தெருவுல சாக்கடை போறதோ கல்வி தண்ணி வருதோ இதெல்லாமே கவுன்சிலருக்கு தான் தெரியும். உள்ளாட்சி பிரதிநிதிக்கு தான் அத்துப்படி. நாங்க தான் இப்ப கூட நாங்க காலையில அந்த சாக்கடை பிரச்சனை பார்த்தோம். ஒவ்வொரு கவுன்சிலரும் ஏதாவது ஒரு 10 வீட்டுக்காரங்களை பதில் சொல்லுங்க. எங்க எம்எல்ஏ சொல்ல சொல்லுங்க, மினிஸ்டர் சொல்ல சொல்லுங்க, முதல்வரை சொல்ல சொல்லுங்க. எவனும் யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவங்களை கூட்டிக்கிட்டு போய் அவங்க ஆய்வு பண்ணாங்கன்னா உண்மையை தெரியும். சும்மா ஒரு போட்டோக்காக பிளாஷ் பண்ணி செஞ்சாங்கன்னா அதுக்கு எப்படி தெரியும்? தாவேகா எம்எல்ஏக்கள் ஆய்வு பண்றாங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகளை அழைச்சிட்டு போலையா? அதுல இருந்து பாரபட்சம் இருக்கா? ஒரு ஆள் அவங்க கூப்பிடல. எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு எங்க வார்டுல அவங்க வர்றாங்க போறாங்கன்னா எங்களுக்கு தகவலே இல்லை. எங்களுக்கு தகவலே இல்லை. செல்லூர் பகுதியில கிட்டத்தட்ட மஞ்சக்காமலை வந்துருச்சு, தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஆய்வு பண்ணாரு. காலையில மக்கள் வந்து முறையிட்டு இருக்காங்க, தண்ணி இப்படி எல்லாம் இருக்கு. அதிகாரி அந்த பகுதியோட மாமன்ற உறுப்பினருக்கு எதுவும் தகவல் கிடைச்சாங்க? அந்த பகுதியில நீங்க அவங்க செல்லூர் தான். குறிப்பா ஆளுங்கட்சியை சேர்ந்த தாவேகா எம்எல்ஏவை நீ கல்ல போய் ஆய்வு பண்ணும்போது சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? அந்த மாதிரி வந்து கழிவு நீர் வந்து குடிநீர்ல கலக்கல, அதனால மஞ்சக்காமலை வரலேன்டாங்க. ஆனா அவர் நேரடியாவே வந்து அதிகாரிகிட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் அந்த குடிநீர் கழிவுநீர் கலந்ததையும் கொடுத்து, இந்த பாருங்க அதிகாரிகளோட செயல்பாடு இப்படிதான் இருக்கு, சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லி தாவேகோட எம்எல்ஏவே குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இங்க இருக்கக்கூடிய அதிகாரியோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அது வந்து கண்டிப்பாக அவங்க அப்படி பார்த்து, ஏன்னா அது எங்க வார்டு கிடையாது. எங்க வார்டா இருந்தா நாங்க பதில் கொடுத்துருவோம். அவங்க எங்க வார்டு இல்லாம 23வது வார்டு குமரவேல் அவர் இறந்துட்டாரு. கம்யூனிஸ்ட் தோழரோட வார்டு, அது இறந்துட்டாரு. அந்த வார்டுக்கு எம்எல்ஏ இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னா அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் உண்மையிலே நாங்க வரவேற்கிறோம். அந்த மாதிரி தவறான இதை கண்டுபிடிச்சு அவர் எடுத்துக்காட்டினாங்கன்னா நாங்களும் ஒத்துழைக்கிறோம். அதை நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்காட்டோம். முதல் சந்திப்பிலேயே கமிஷனர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா வரக்கூடிய காலங்களில் எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களுக்கு நிலைப்பாடு என்ன மாதிரி கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இப்ப எப்படி கொண்டு செலுத்த போறான்றது எங்களுக்கே தெரியல. எப்படி எங்களை கொண்டு செலுத்த போறான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கே இப்படி அவர் பண்றாருன்னா எப்படி இந்த மாமன்றத்தை ஊழல் இதுல அவருடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இனிமேதான் இல்ல சார், என்கொயரி டிஐஜி தான் பண்றாரு. பட் இருக்கிற பேப்பர்ஸ் பூரா இவங்க தான் அசிஸ்ட் பண்ணணும். இவர் அப்படி வலியுறுத்தி இருக்கும், அசிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நான் பண்றேன்னு சொல்றாரு. நான் அதை பாத்துக்கிறேன். முல்லை பெரியார் வாட்டர் வந்து இங்க வர்றது இல்ல, வைகை டேம் மட்டும் தான் வரதா சொல்லிருக்கீங்க. வைகை டேம் மறந்து கிடக்கு. இப்போ கார்பரேஷன் வாட்டர் சப்ளை எங்க சார் பண்றாங்க? சார், இப்ப வந்து வாட்டர் லாரியில தான் எடுத்து கொண்டு வந்து அந்த மாதிரி வார்டுகளுக்கு கொண்டு வர்றாங்க. இப்ப அந்த வாட்டர் லாரியை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இப்ப ஒரு வாரமா தண்ணி வரல. ஆனா மழை வந்ததுனால இப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கு வைகை டேம். அந்த வைகை டேம் தண்ணியே வந்து உங்களுக்கு காலரா வரும், மஞ்சளா வரும், டயரியா வரும், எல்லாமே வரும். அதனாலதான் வைகை டேம் தண்ணி தேவைப்படாத கோடை காலத்துலன்னு சொல்லிதான் முல்லை பெரியார் ஸ்கீம் போட்டோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 8 டேங்க் கிட்டத்தட்ட கோச்சட டேங்க், கோச்சட டேங்க், ஜோசப் பார்க் டேங்க், அரசரின் டேங்க், ஆரப்பாளையம் டேங்க், புதிய ராம்நாட் ரோட் டேங்க், HMS காலனி டேங்க், கிட்டத்தட்ட 8 டேங்க்ல வந்து இந்த தண்ணியை வந்து வைகை டேம் தண்ணி தான் வருது. அதையும் நாங்க இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பெரியார் டேம் தண்ணி இல்லாத ஏங்க கோடை காலத்துல தண்ணி வரல.
ஏன் தண்ணி வரல 10 நாள்ன்ற போது எங்களுக்கு தெரியுது. அப்பதான் அது வரைக்கும் எங்களுக்கு வந்து தண்ணி பெரியார் முல்லை பெரியார் தண்ணி பைப்ல வர்றதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த தண்ணியை முல்லை பெரியார் பைப் தண்ணியில தான் கொடுக்குறாங்க. அந்த பைப் வந்து ஊதா கலர் பைப்ல தான் வருது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கடைசியில கேட்ட பிறகு சொல்றாங்க 10 நாளா தண்ணி வரல, பக்கத்து தெருவுக்கு வருது, இங்க வரல. என்னன்னா அது முல்லை பெரியார் டேம்ல இருந்து வருது, இது வைகை டேம்ல இருந்து வருது. வைகை டேம் வறட்சியா இருந்தனால தண்ணி கொண்டு வர முடியல. ஓகே ஓகே, தேங்க்யூ 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 ரொம்ப தேங்க்யூ. கொஞ்சம்